அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்ய பார்க்க போகிறோம். கேரட்டையும் பொட்டுக்கடலையும் வச்சு தான் இந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். கேரட்டும் சரி, பொட்டுக்கடலையும் சரி, ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி டபுள் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்காக இன்றைக்கி நான் ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 கேரட்டை நான் இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கிங்க. இது எல்லாத்தையும் இது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு, இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதில் நான் என்ன சேர்க்குறேன்னா, நம்ம அரைச்சி வச்சோம்ல இந்த பொட்டுக்கடலை, அந்த மாவு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அந்த கேரட்டில் இருக்க தண்ணி அதுவே கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது மாதிரி மேலே தடவி ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். மாவை கையில் எடுத்தால் இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். இதுதான் இதோட கரெக்டான பக்குவம். திடீர்னு உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க, உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை செய்யறதுக்கு, ஜஸ்ட்டு 2 கேரட்டு, ஒரு அரை கப்பு உடச்சக்கடலை, காமனாக எல்லா வீட்லையும் இருக்கிறது தான். இன்ஸ்டண்ட்டாக இது செஞ்சு கொடுத்துடலாம். ஹெல்த்திக்கு ஹெல்த்தி, டிஃப்ரெண்ட்க்கு டிஃப்ரெண்ட். சேம் டைம் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர பசங்களுக்கு கொடுக்குற ஒரு பெஸ்ட் அண்ட் ஹெல்த்தி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. கேரட்டும் சரி, உடச்சக்கல்லும் சரி, வளர்கிற பசங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பு, நீங்கள் என்ன ஷேப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப் இதுக்கு கொடுத்துக்குங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தவாவில் எண்ணெய் போட்டு அது நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம இதை செஞ்சு வச்சுருக்க இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இது டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும், நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்தவுடனே இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம கேரட் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதில் சேர்த்துருக்கிற கேரட்லேயும் சரி, பொட்டுக்கல்லையும் சரி, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கேரட் அதிகமாக சாப்பிட்றதுனால நம்மளோட ஐ சைட் இம்ப்ரூவ் ஆகுது. அதோடு இல்லாமல் நம்ம ஸ்கின்க்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்குது. இது வளர்கிற பசங்களுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இந்த பொட்டுக்கடலில் நிறைய அயன் இருக்குது. ஸோ அனிமியா வராமல் இது ப்ரொடெக்ட் பண்ணுது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த 2 பொருளையும் சேர்த்து தான் நம்ம இந்த கட்லெட்டை செஞ்சுருக்கோம். நார்மலாக கேரட்டை நம்ம ஃப்ரை பண்ணி, அதாவது பொரியல் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஒரு சேஞ்சுக்கு 2த்தையும் இந்த மாதிரி செஞ்சு கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்டிக்கு டேஸ்டியும் இருக்குது, ஹெல்த்திக்கு ஹெல்த்தியாகவும் ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.